வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஃபெடரேஷன் பார் அசோசியேஷனுடைய தலைவரும் ஆகிய மூத்த வழக்கறிஞர் திரு பால ஜனாதிபதி அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஜூனியர் அட்வொகேட்ஸ் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? அவர் முதல்ல இப்போ ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் முதலில் தன்னை ஒரு இள வழக்கறிஞராக இருத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒரு சட்ட தெளிவு கிடைக்கும். ஒன்று, ஒரு கிரிமினல் வழக்கறிஞர்னால் மிக முக்கியமானது 3 சட்டங்கள் தான். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களை படித்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நடைமுறைகள் என்ன, ஒரு பெயில் அப்ளிகேஷன் எழுதணுன்னா அந்த எஃப்ஐஆரை பார்த்து அது வெளிப்படுத்துகிற குற்றச்செய்கை பெயிலபிளா நான் பெயிலபிளா என்பதை பார்க்க வேண்டும். அந்த பார்த்துவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பிணை எழுதி நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை இருக்கிறது. எனவே அந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு போல் கிரிமினல் ரூல் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது, அதையும் படித்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இளம் வழக்கறிஞர்கள் பொதுவாக வரக்கூடிய வழக்குகள் இந்திய தண்டனை சட்டத்துக்கு உட்பட்ட குற்றச்செய்கைகள் தான் அதிகமாக வரும். இப்போ அதை பார்க்கிற போது அந்த இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளில் வழக்குகள் குற்றச்செய்கைகள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்னொன்று நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இப்போ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு உள்ள குற்றச்செய்கை வெளிப்பட்டால் அது குறித்து ஒரு புகார் வாக்குமூலமோ புகார் மனுவோ தொடர்புடைய காவல் நிலையத்தில் அந்த குற்றம் நிகழ்ந்த இடத்திற்குரிய அதிகார வரம்புடைய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும். அந்த அஃபென்ஸ் காக்னிசபிள்னா அதை பெறுகிற அதிகாரி உடனடியாக முதல் தகவல் புகார் பதிவு செய்ய வேண்டும். அந்த முதல் தகவல் புகார் பதிவு செய்துவிட்டு அதனுடைய அசலை நீதிமன்றத்திற்கு காலதாமதம் இல்லாமல் அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு புலன் விசாரணை அதிகாரிக்கு அந்த முதல் தகவல் புகாரினுடைய நகலை ஒரு வழக்கு கோப்பாக உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு புலன் விசாரணை அதிகாரி புலன் விசாரணை செய்ய வேண்டும். அவைகளெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் அழகாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சாப்டராக வரும். ஒரு வழக்கு பதிவு செய்வது எப்படி, அந்த வழக்கில் புலன் விசாரணை செய்வது எப்படி, வாக்குமூலங்கள் பதிவு செய்வது எப்படி, ஒப்புதல் வாக்குமூலங்கள் பதிவு செய்வது எப்படி, நீதிமன்றத்தின் மூலமாக சாட்சியங்களை பதிவு செய்வது எப்படி என்பதற்கெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறது. அந்த நடைமுறைகளை புலன் விசாரணை அதிகாரி ஒழுங்காக கடைப்பிடித்திருக்கிறாரா என்பதை இளம் வழக்கறிஞர்கள் படித்து அறிந்து அந்த வழக்கை நடத்த வேண்டும். அது மாதிரி பொதுவாக குற்ற வழக்குகளை ப்ராசிக்யூஷன் தான் நிரூபிக்க வேணும். ரீசனபிள்
டவுட் இருந்தால் விடுதலை செய்ய வேண்டிய நிலை வரும். நம்முடைய நீதி பரிபாலனத்தினுடைய முறை 1000 குற்றவாளிகள் தப்பி சென்று விடலாம். ஆனால் ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கிரிமினல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிற குற்றவியல் நீதி பரிபாலன முறையினுடைய அடிப்படை கருத்து அதுதான். ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவோம். இப்போ ஒரு கொலை வழக்கில் அதிகபட்ச தண்டனை தூக்கு, குறைந்தபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. ஒரு கொலை செய்யாதவரை அல்லது கொலையில் தொடர்பில்லாத ஒருவரை அவர்தான் கொலை செய்தார் என்று ஒரு புகார் பொய்யாக அல்லது தவறுதலாக கொடுக்கப்படுகிறது. அந்த முதல் தகவல் புகாரினுடைய அடிப்படையிலே புலன் விசாரணை அதிகாரியும் நேர்மையான புலன் விசாரணை செய்யாமல் குற்ற அறிக்கையை சமர்ப்பித்து விசாரணை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அந்த வழக்கிலே குற்றவாளி என்று தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுத்துவிட்டு அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றியாச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஏதாவது ஒரு ஆதாரம் வருது, இந்த கொலையை செய்தது வேற ஆள், அந்த உண்மை மறைக்கப்பட்டு ஒரு மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லி ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைச்சாச்சு. அவருக்கு பரிகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால தான் கிரிமினல் அதாவது குற்ற வழக்குகளில் நீதி பரிமாண முறையில் 1000 குற்றவாளிகள் தப்பித்து சென்று விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் ப்ரூஃப் பண்ணக்கூடிய குற்றத்தை நிரூபிக்கிற கடமை குற்றமுறையாட்டாளருக்குத்தான் உண்டு, ப்ராசிக்யூஷனுக்கு தான் உண்டு. ரீசனபிள் டவுட்டை உருவாக்கிட்டா விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்குது. எனவே ஒரு வழக்கை நடத்துகிற போது இளவழக்கறிஞர் இந்த சாட்சிகள் நம்பத்தகுந்தவர்களா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்குத்தான் குறுக்கு விசாரணை. இப்போ ஒரு கொலை வழக்கு நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கொலை வழக்கில் தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதி சம்பவத்தை பார்த்தவர் இல்லை. அந்த கொலை வழக்கில் புலன் விசாரணை செய்து குற்ற அறிக்கை சமர்ப்பித்திருக்கிற புலன் விசாரணை அதிகாரி ஒரு காவல் ஆய்வாளர், அவரும் சம்பவத்தை பார்த்தவர் இல்லை. வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ப்ராசிக்யூஷனுக்காக வாதாடுகிற பிபி, அவரும் சம்பவத்தை பார்த்தவர் இல்லை. குற்றம் சுமத்தப்பட்ட எதிரிகளாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர், அவரும் சம்பவத்தை பார்த்தவர் இல்லை. ஆக சம்பவத்தை பார்க்காதவர்கள் அனைவரும் கூடி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையில் நம்முடைய நீதி பரிபாலனம் இருக்கிறது. அப்போது இப்போ நீதி பரிபாலனத்தினுடைய கடமை இந்த சாட்சி நம்பத்தகுந்தவரா இல்லையா. சாட்சியை நம்புனா தண்டனை கொடுக்கலாம், நம்ப முடியாத சாட்சின்னா விடுதலை கொடுக்கணும். அப்போ அந்த சாட்சிகளை இவர் நம்பத்தகுதி இல்லாத சாட்சி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் குறுக்கு விசாரணை அமைய வேண்டும். அதுதான் வழக்கறிஞர்களுடைய எதிரி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருடைய கடமை. ஏதோ குற்றவாளி குற்றம் செய்யவில்லை என்பதல்ல எதிர்தரப்பு வழக்கறிஞர்களுடைய விவாதம். இந்த சாட்சி நம்பக்கூடாது
அதற்கு இன்னென்ன காரணம் என்று எடுத்து சொல்ல வேண்டும். அந்த காரணங்கள் குற்றச்செய்கையை மறுப்பதற்குரியதாக அமைந்தால் குற்றம் சுமத்தப்பட்டவர் விடுதலை செய்யப்படுவார். எனவே வழக்கறிஞருடைய பணி அரசு தரப்பிலே தரக்கூடிய சாட்சியங்கள் நம்பத்தகுந்தவையா இல்லையா என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்வதற்கு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டும். எனவே ஒவ்வொரு தன்மைக்கும் மாறுபட்ட தீர்ப்புகள் வரும். அந்த தீர்ப்புகளை எல்லாம் படித்து, ஒரு வழக்கறிஞர் என்றால் படித்து கொண்டே இருக்க வேண்டும். படித்து கொண்டிருந்தால்தான் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை ஒரு பண்பட்டதாக தரமானதாக காட்ட முடியும். எனவே படிக்க வேண்டும். அப்படி படிப்பதற்கு குறைந்தபட்சம் இந்த 3 சட்டங்களிலும் ஒரு தெளிவான அறிவை பெறுவதற்கு இளம் வழக்கறிஞர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய மைனர் ஆக்ட்ஸ் இருக்கும். அதில் வழக்கு வந்தால் அந்த மைனர் ஆக்ட்ஸை படிச்சுட்டு சில இதில் அதுக்குள்ள வழிகாட்டுதல் இருக்கும், அதையும் இது பண்ணிடணும். எனவே கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரையில் வாதாடுவதற்கு தகுதியாக்குவதற்கு இளைய வழக்கறிஞர்களுக்கு இலகுவாகவே பயிற்சி பெறலாம். அப்படி பயிற்சி பெற்று இளம் வழக்கறிஞர்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் எந்தெந்த ஆவணங்களை சரி பார்க்கணும், எந்தெந்த ஆவணங்களை சரியாக படித்து பார்க்கணும்? இப்போது குற்ற வழக்கில் புலன் விசாரணையில் சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய இடத்துல போய் புலன் விசாரணை அதிகாரி ஒரு பார்வை மகசூல் தயாரிப்பார். அங்கே இருக்கிற குற்றத்தடயங்கள் இருந்தால் அந்த குற்றத்தடயங்களை அவர் கைப்பற்றுவார். அதற்கு ஒரு அத்தாட்சி தயாரிக்க வேண்டும். இந்த பார்வை மகசர் வரைகிற போது அந்த குற்ற இடங்களுக்கு ஒரு வரைபடம் தயாரித்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இப்போ ஃபோட்டோ புகைப்படம் இருக்கிறது. ஒரு குற்றத்தடயங்கள் இருந்தால் அதை பாதுகாப்பதற்கு அதை அப்படியே நீதிமன்றத்தில் எடுத்து சொல்வதற்கு புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம். இவைகளெல்லாம் ஆதாரங்களாக வரும். அப்படிப்பட்ட ஆதாரங்களை உருவாக்க வேண்டும். அதுபோல் ஒருவரை கைது செய்கிறார், தானாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு நான் வெட்டுவதற்கு பயன்படுத்திய ஆயுதத்தை அங்கே ஒரு இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன், எடுத்து தருகிறேன் என்று சொன்னால் காவல்துறையிடம் கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தில் லீடிங் டு ரெக்கவரி, அந்த பொருளை ஆயுதத்தை கைப்பற்றுவதற்கு இருக்கிற பகுதி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒப்புதல் வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இப்படி ஆவணங்களை உருவாக்குவது கடமை. தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. குற்ற வழக்குகள் நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். ஏற்கனவே நிறைய சட்டம் சம்பந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். நீதிபதிகள் தேர்வு எழுதக்கூடிய வழக்கறிஞர்களுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம். வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் போய் சேரும்படியாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.